ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அம்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கைன்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆஃப்டர் சோ மெனி டேஸ் ரிப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக போஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் நம்மளுக்கே தெரியும் எக்ஸ்ஆர்பி, அதாவது ரிப்பிள் பேரண்ட் பாடி அண்ட் எஸ்இசி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டக் ஆஃப் வார் வந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி வந்து ரிப்பிள் மேலே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க இதுக்கப்புறம் இந்த ஒரு செட் ஆஃப் அசட்ஸை வந்து எதுக்குமே ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் $125 மில்லியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க. இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டா என்ன அப்படின்னா, ஒரு சாதா ஒரு அக்கௌண்ட் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டோட ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. எஸ்இசிக்குமே கொடுக்க மாட்டாங்க, ரிப்பிளுக்குமே கொடுக்க மாட்டாங்க. கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம். கோர்ட் எப்போ வந்து யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தானே நடந்துகிட்டு இருந்தது. அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த கேஸை நம்ம சீக்கிரமாக முடிக்கணும், இந்த ஒரு லீகல் கேஸை அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெனால்ட்டி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு அந்த $125 மில்லியனில் வந்து பார்த்தீங்கன்னா $50 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி கொடுக்குற மாதிரியும், பேலன்ஸ் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக அக்ரி பண்ணி ஷேர் பண்ணிக்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ஆர்பி ஆஸ் வெல் அஸ் எஸ்இசி ரெண்டு பேருமே சேர்ந்து, ரெண்டு பாடியுமே சேர்ந்து போயிட்டு கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ரூலிங்ஸ் இருக்குது என்ன டிசைட் பண்ணுறதுன்ட்டு. முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுன்றாங்க, இவங்க கொடுக்க வேணான்றாங்க, ரிப்பிள் ஒரு சைடு எஸ்இசி ஒரு சைடு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ஓகே இதுக்கப்புறம் சண்டை போடுறதோ இல்லை இது பண்ணுறதோ வேலைக்கு ஆகாது, பெஸ்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கோர்ட் அஸ் பண்ணி அந்த $125 மில்லியன் சும்மா தான் இருக்குது, அதை ஒழுங்காக எல்லாருமே பெனால்ட்டி கட்டிட்டு ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே சுமூகமாக கேஸ்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் இப்போ சேர்ந்து ஃபைனலாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த எஸ்இசி வர்சஸ் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திருப்பு முனையாக வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. ஸோ இது மூலமாக கண்டிப்பாக எக்ஸ்ஆர்பிக்கு அகெயின் ஒரு பிக்கர் அட்வான்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடும். கோர்ட்டுக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜட்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டதால் கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு ஆன்சர் கொடுக்கணும். கூடிய சீக்கிரம் அதையும் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ஆர்பி ஃபேன் கம்யூனிட்டிக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணி இந்த வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் இன்றைக்கி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ஆர்பி நியூஸ் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருந்ததால் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் எனக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கமா கிரிப்டோ அண்ட் டியூ ஸ்டே டியூன் டு கமா கிரிப்டோ ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி.